ஆதியாகமம் 41:39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு? உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. அடுத்த ஒரு வசனம் வாசிங்க, உபாகமம் 1:13. நான் உங்களுக்கு நல்லா கவனிங்க, உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பேர் பெற்ற மனிதரை, பிரைஸ் காட். அப்பங்க ஞானமும் விவேகம்னு வருதா? அதுக்கப்புறமா இன்னொரு வசனம் வாசிங்க, தானியேல் 2:23. என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு? ஞானமும் விவேகமும். ரெண்டாவது ஞானமும் வல்லமையும். மூன்றாவது ஒரு வசனம் வாசிங்க, 1 ராஜாக்கள் 3:12. உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை. ஓகே, அதுக்கப்புறம் வாசிங்க, நம்ம இப்போ வாசித்தோம் 1 கொரிந்தியர் 1:24. ஞானமும் 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 ஞானமும். இப்போ இந்த நாள்லையும் எந்த வார்த்தை அடிக்கடி ஞானம். பிரைஸ் காட். ஞானத்தை குறித்து ஒரு மேன்மையான காரியத்தை உங்களுக்கு பேச போகிறேன். ஞானம் என்ன செய்யும்? ஹல்லேலூயா. வாசிங்க, பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன சொல்றாரு? ஞானமும் வல்லமையும் யாருக்கே உரியது? அவருக்கு உரியதுன்னு கூட சொல்லலை. நல்லா அதை கே கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்க, அவருக்கே. தானியேல் சரியான வெளிப்பாடுங்க. ஹல்லேலூயா. அப்படி வாங்க, அடுத்த வசனம் வாசிங்க, 23 வாசிங்க. என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு, பிரைஸ் காட். ஒரு 2 வசனத்துக்கு முன்னாடி சொல்றாரு ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது அப்படின்னாரு. அடுத்து ஒரு 3வது வசனத்தில் சொல்றாரு, என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானத்தையும் வல்லமையையும். அவர்கிட்ட என்ன இருக்குதோ அது அப்படியே நம்மள்ட்ட என்ன செய்து? சந்தோஷப்படுறீங்களா? தேவன் யாரா இருக்காரோ அந்த இடத்துக்கு தானியேல் என்ன பண்றாரு? ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியதான். அந்த ஞானத்தையும் வல்லமையும் ஒரு 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 30 செகண்டுக்குள்ள யாருக்கு கொடுத்துட்டாரு? இன்னைக்கு நீங்க இதோட தான் போக போறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் அன்னைக்கு தானியேல்கிட்ட கொடுத்தாரா, அதை இன்னைக்கு இங்க இருக்க நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறார். நீங்க வரும்போது எப்படி வந்தீங்களோ எனக்கு தெரியாது. போகும்போது நீங்க ஞானத்தோடையும் வல்லமையோடையும் போவீங்க. இன்னைக்கு இந்த ஞானம், இந்த வல்லமை என்ன செய்துங்கிறத வேதத்தின் அடிப்படையில் ஒரு 3 பேரை வைத்து உங்களுக்கு காண்பித்து கொடுங்க. வாழ்க்கையில் அந்த சத்தியத்தை மறக்கவே. பிரைஸ் காட். உங்கள் காலுக்கு முன்னாடி வந்து கோலியாத்து எப்படி தாவதுக்கு முன்னாடி முகங்குப்புற விழுந்து கிடந்தானோ, இந்த மாதிரி விழுந்து கிடக்கிற வரைக்கும் நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஓகே, நீதிமொழிகள் 16:14 வாசிங்க. நீதிமொழிகள் 16:14. ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம், ஞானம் உள்ளவனோ அதை ஆற்றுவான். ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான காரியம். கோபம் யாருக்கெல்லாம் வரும்? ராஜாவுக்கு வருமா? கோபம் வருமா? ராஜாவுக்கு கோபம் வருமா? ராஜாதி ராஜாவுக்கு கோபம் வருமா? வராது. சூப்பர். சரி. அப்போ ராஜாவுடைய கோபம் எதுக்கு சமானமா? மரண தூதருக்கு. அப்போ மரணம்ங்கிறது எடுத்த உடனே மரணமா அப்படி அட் எ செகண்டில் நடக்காது. அதுக்கு ஒரு தூதன் வந்து என்ன செய்வானா வேலை. இன்னைக்கு நான் இதைத்தான் சொல்கிறேன்னா, மரண தூதன். இன்னைக்கு நம்முடைய நெகட்டிவ் எதுனா மரண தூதன். மரணம் கிடையாது, மரண தூதன். மரணம் பல விதங்களில் நடக்கு, அப்படி தானே? எவ்வளோ நடக்கு? பாவத்தின் சம்பளம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். பாவத்தின் சம்பளம் அதில் மட்டும் இருக்கா? அடுத்து எதில் இருக்குது? மாம்ச சிந்தை. அடுத்து லௌகிக துக்கம், மரணத்தை. அப்புறம் மரண தூதனும் மரணத்தை என்ன பண்ணுறான்? அப்போ ஒரு மனிதன் நினச்சா மரணத்தை கொடுக்கவும் முடியும், ஒரு மனிதன் நினச்சா மரணத்தை தடுக்கவும் முடியுமா? முடியாதா? முடியும். பிரைஸ் காட். இப்போ நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உரியா மரித்தார், அப்படி தானே? யார் அந்த உரியா? உரியாவுடைய மனைவி பேர் என்ன பேர்? பத்சேபாள். சாலமோனுடைய அம்மா பேர் பத்சேபாள். இப்போ அந்த உரியா
அவருடைய மரணம் நடக்கும்னாலும் நடக்கலாம், நடக்காமல் இருக்குன்னாலும் அப்படிதானே? அப்படியா இல்லையா? தாவீது நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கையா அப்படின்னு தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டு இருந்தா உரியா பிழைச்சிருப்பாரா, பிழைச்சிருக்க மாட்டாரா? உரியா வர சொல்லிட்டாரு, இவர் பண்ண தப்பு. பத்சேபாள் கூட தாவீது என்ன பண்ணிட்டாரு, தப்பை பண்ணிட்டாரு. அதாவது இச்சை எதை பிறப்பிக்கும்? அப்போ தாவீது இச்சையில் விழுந்தாரு. அது ஒரு பிள்ளையை என்ன செஞ்சுட்டு பத்சேபாள் வயிற்றுல. பிரைஸ் காட். அப்போ கடைசியில் மறைக்க முடியலை, அவா சொல்லி அனுப்பிட்டா, தூது அனுப்பிட்டா. உடனே இவர் வேறு பிளான் பண்ணி யூரியாவை சீக்கிரமாக கணவரை என்ன செய்யுங்க, வர வைங்க, டப்புன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டோம்னா நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சி அவர் பிளான். பல பிரயாசம் எடுத்தான் மனுஷன். இதுக்கு வேறு பிரயாசம் எடுத்துருக்கலாம். என்ன இன்னும் எத்தனை தேசத்தில் போய் சண்டை போடணும், இன்னும் எவன் எதிரி இருக்கான், வேறு வேலையை நிறையா என்ன செஞ்சுருக்கலாம். ஆண்டுட்டு மன்னிப்பை கேட்டிருந்தா பிரைஸ் காட், பட்டயமே தாவீது வீட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காது. கடைசியில் சொல்லி பார்க்காரு, திராட்சை ரசத்தை குடிக்க வைக்காரு. போதையிலையாவது வீரன்னு தான் அவன் சரியான ஆளியா, போதையிலையும் பாத தெளிவாக இருந்த ஆளியா. பிரைஸ் காட், ரொம்ப தெளிவாக இருக்காருங்க. திராட்சை ரசத்தை குடிச்சிருக்காரு. இந்த இதோடு அப்படியே வீட்டுக்கு போயிடா, நான் பழங்கள்லாம் அனுப்பி வைக்கனாலும் என்னத்தனாலும் அனுப்பிங்க, அது மனைவி சாப்பிட்டுக்கிடுவா, நான் இங்கே தான் என்ன பண்ணுவேன். அவன் வைராக்கியத்தை பார்த்தீங்களா? இராணுவ வீரர்கள் யுத்த ஸ்தலத்தில் என்ன பண்ணுறாங்க, போராடிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ போய் என் மனைவியோட என்னச்சுடைய சந்தோஷமாக இருக்க அப்படி. சே, தாவீதுக்கு இது சந்தோஷப்படணும். சே, இப்படி ஒரு இராணுவ வீரரானு அவனுக்கு ஒரு பெரிய பட்டமளிப்பு விழா வச்சு என்ன பண்ணியிருக்கணும், ஒரு பட்டத்தோடு அவனை அனுப்பி வச்சுருந்துருக்கணும். ஆனால் ஒரு நட்டத்தோடு என்ன பண்ணுறாரு மனுஷன். எப்படி எழுதினாருன்னு அந்த இப்போ யார் எழுதுறா? மரண சாசனம் தேவன் எழுதினாரா உரியாவுக்கு? ஒரு மனிதன் மரணத்தை என்ன செய்ய முடியுது, தீர்மானிக்க. இப்போ இதே வேலையை யோவாப் செய்ய முடியுமா? முடியும். ஆனால் ராஜா என்ன செய்யலாம், கேள்வி. ஆனால் ராஜா செஞ்சா யோவாப் இவரை என்ன செய்ய முடியாது, கேள்வி. புரிஞ்சிட்டீங்களா? நல்லா புரிஞ்சு. முக்கியமான காரியத்தை பேசுகிறேன். இப்போ தாவீது என்ன பண்ணிட்டார், மரண சாசனம் எழுதி வேற எவன் கையிலேயே கொடுத்து விட்டுருக்கலான்னு ஆண்டவர் கொஞ்சமாவது இறங்கி இருப்பார். அவன் கையிலே என்ன பண்ணிட்டாரு, கொடுத்து விட்டார். எவ்வளோ பெரிய பாவமான அந்த லெட்ரு எப்போ எழுதி தாவீது அதில் கையெழுத்து போட்டாரோ, நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், உரியாவுடைய ஜீவன் அவரை விட்டு பிரிஞ்சு அந்த நிறுவத்தில் வந்துட்டுங்க. புரிஞ்சிட்டிங்களா? இவருடைய சரீரம் மட்டும்தான் என்ன செய்யுது. தாவீதுடைய பார்வையில் கொண்டுட்டார்ல. அந்த எழுதி சைனை எப்போ போட்டாரோ உரியாவை கொண்டுட்டாரு. இப்போ உரியா நடைபணமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் உண்மையிலே சூப்பர் மேனுங்க. நான் பரிசுத்தம்னு வந்தா யோசேப்பு, போவாஸ், உரியா, இந்த 3 பேரை லிஸ்ட்டில் வைக்கிறாங்க. இன்றைக்கி பேசப்படுறாரா? இப்போ போகிறாரு, யோவாப்கிட்ட கொண்டு லெட்டரை கொடுக்குறாரு. முன்னணியில் நிப்பாட்டி எதிரிகளுடைய பட்டயத்தினால கொல்லப்படுறாரா? இந்த மரணம் தேவையான மரணமா? இல்லை. இது நடக்க வேண்டிய அவசியமே. இன்னும் உரியா எத்தனையோ வருடங்கள் வாழ்ந்து மனைவிக்கு கணவனாய், பிள்ளைங்களுக்கு நல்ல தகப்பனா, நாட்டுக்கு ஒரு நல்ல போர் சேவகனா அவன் இருக்க வேண்டியவன் தானே. யாருடைய காரியத்தினால இவருக்கு மரணம் சம்பவித்தது? தாவீதினுடைய கோபம், எரிச்சல், தன்னை தப்பு வைக்கணுங்கிறதுக்காக உரியாவை என்ன பண்ணிட்டாரு, அவன் மரணம் இப்படியும் நடக்கு. ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டீங்களா? இப்போ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம், தடுத்திருக்கலாம்ல. உரியா உண்மையானவர் தானே, பரிசுத்தம், உண்மையும் உத்தமும் யார்கிட்ட இருந்துச்சு. போகும்போது இந்த லெட்ரு என்னடா சம்மந்தம் இல்லாமல் லெட்ரு எழுதி கொடுக்குறார, என்னதான் பார்ப்போம்னு அந்த சுருள் தானே. அன்னைக்கெல்லாம் அப்படி ரொம்ப பாதுகாப்பாக ஒட்டி கொடுத்தோமா அப்படிலாம் எனக்கு தெரியல. ஒருவேளை முத்திரை எதுவும் போட்டு கொடுத்தாங்களா என்னமோ தெரில. ஒரு சும்மா பார்த்துருக்கலாம்ல. அப்போ இந்த மரணம் தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட மரணம் அல்ல. யாரால் நிர்ணயிக்கப்பட்ட மரணம்? தாவீதினால் நிர்ணயிக்கப்பட்ட மரணம். இப்போ ஆண்டவர் உரியாவின் உண்மையும் உத்தமத்தையும் பார்த்து என்ன பண்ணியிருக்கலாம். சில நேரம் ஆண்டவர் மௌனமாக என்ன பண்ணுறாரு, மனுஷனுடைய சில காரியத்தில் அவர் என்ன பண்ணுறதில்ல, தலையிடுறது. இந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தை வேலை செய்யும்போது மோசேட்ட சில திட்டங்களை கொடுத்தார். ஆனால் அதை வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க யூகித்து என்ன பண்ணணுமா, வேலையை யூகித்து செய்யணுமா. அவன் உன்னை யூகிக்கிறான், இது இப்படித்தான் இருக்குன்னு யூகிச்சாம்னா அதை என்ன பண்ணிடலாமா. இந்த நாட்கள் யூகித்து செய்கிற நாட்கள் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தையும்
ஆவி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதெல்லாம் எழுதப்படுங்க. நீங்கள் யூகித்து செய்கிறதெல்லாம் அப்புறம் ஒரு புஸ்தகமாக என்ன செய்யும், எழுதப்படும். பிரைஸ் காட். ஆமாம், ஆண்டவர் தாவீது எழுதும்போது தாவீதை என்ன பண்ணியிருக்கலாம்? ஏய், அவன் எவ்வளோ உண்மை உத்தமமாக இருக்கான், அவனை போய் கொல்றதுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்க, வேணா அந்த இது என்னது மைய, அந்த மை இறக கீழே போடு போடு அப்படின்னு சொன்னாரா? பேதுருட்ட சொன்ன பட்டயத்தை கீழே போடலாம், என்ன பண்ணலை, பார்த்துட்டே தான் இருக்கிறார். அவன் போகிறான், கொண்டு போகிறான். உரியாட்டையும் ஆண்டவர் என்ன பண்ணலை, உரியா அதில் என்ன இருக்குது பாரு, இதை கொண்டு போய் யோவாப்ட்ட என்ன செய்யாத, கொடுக்காத அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணலை, பேசலை. அங்கே அந்த எதிரிகள் கொல்ல வரும்போது அது ஆண்டவர் தடுக்கவும் அனுமதிச்சிட்டாரு. அப்படி தானே? ஹல்லேலூயா. எனக்கு லைட்டாக ஒரு கேள்வி மாதிரி இருந்துச்சே, ஆண்டவர் எவ்வளோ உண்மை உத்தமமாக இருந்தாருன்னு, ஏதாவது தடுத்துருக்கலாமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு மேலே அவரை போய் நம்ம மேற்கொண்டுலாம் கேள்வி நினைச்ச முடியாது. சரி, அவ்வளோதான். உரியாவுக்கு என்ன பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. இப்போ இன்னொரு விஷயத்தை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். அபிக்காயில்னு ஒரு ஸ்திரீ தெரியுமா? அபிக்காயில் எங்கே இருக்காங்க? பைபிளில் 1 சாமுவேல் 25 எடுங்க வேகமாக. இப்போ இதில் சம்பவத்தை லைட்டாக ஸ்டோரியாக சொல்லிடுறேன்னா கவனிங்க. நாபால் அபிக்காயில்னு ஒரு தம்பதி என்ன பண்ணுறாங்க, ரெண்டும் நேர் ஆப்போசிட். இது மகா புத்திசாலி, யார்? அபிக்காயில் மகா புத்திசாலி. அவன் வந்து ரொம்ப துராகிறதன், முட்டாள், மகாபாரி, குடித்தனக்காரனா, குடிமகன், நல்ல குடிமகன், அரசாங்கத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறவர். அவன் ஒரு நேரம் தாவீது வந்து 400 பேரோட இருக்கிறாரு. அவருக்கு சாப்பாடு தேவைப்படுது. இவர் வந்து வனாந்திரத்தில் இருக்கார். யார்? நாபால். அவன் வந்து ஆடு மயிர் கத்தரிக்கிறதுக்காக நிறைய ஆட்களை வர வச்சுருக்கான், அவங்களுக்காக விருந்து பண்ணுறான். இவர் தாவீது இதை கேள்விப்படுறார். அப்போ அவர்கிட்ட சாப்பாடு நிறையா இருக்குதுல்ல, நமக்கு கொஞ்சம் கொடுத்து உதவட்டுன்னு சொல்லி எத்தனை பேர் அனுப்புகிறாரு, அதை கொஞ்சம் வாசிங்க. எத்தனை பேர் அனுப்புகிறாரு? 25 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி நீர் வாழ்க. நல்லா கவனிங்கன்னா இந்த வார்த்தையெல்லாம், நீர் வாழ்க என்னது சொல்லுங்க, வாழ்க வாழ்க வாழ்க. நீர் யார் வாயிலிருந்து புறப்படுது? தாவீது ராஜா, ராஜா தானே, வனாந்திரத்துல ராஜா தான். தாவீது ராஜா வாயிலிருந்து நாபால் என்ன செய்யணுமா? வாழ்க, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும். ஏப்பா என்ன வார்த்தை, என்ன உமக்கு சமாதானம், உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும், உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும். அவனை வாழ்த்தி தள்ளிருங்க அப்படின்ட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? வாழ்த்தி நான் சொன்னதையும் சொல்லி வாழ்த்துங்க, இன்னும் ஏதாவது நான் மறந்துட்டேன் அதையும் சொல்லி என்ன செய்யுங்க. ஏசப்பா என்ன சொல்லிவிட்டார் சீசர்கள்ட்ட? நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசித்த உடனே சமாதானம் உண்டாவதாக என்று. இந்த வார்த்தையை தாவீது அப்போவே என்ன பண்ணிருக்காரு? பிரைஸ் காட். போங்க போயின்னு அது வாழ்த்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நீர் வாழ்க, உமக்கு சமாதானம், உமர் வீட்டுக்கு சமாதானம், உமக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் சமாதானம் உண்டாவதான்னு வாழ்த்தி தள்ளுங்கள். பிரைஸ் காட். தள்ளுவீர்களா? எங்கே போனாலும் இப்படி தான் தள்ளணும், வாழ்த்தி என்ன செய்யணும். இதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு. ஓகே, ஆனால் அவங்க அதுக்கு பாத்திரவானா இருக்கானாங்கிறது கேள்விக்குறி, அது அவங்க பார்த்துக்கிடட்டும். ஹல்லேலூயா. ஓகே, அப்போ எத்தனை பேர் அனுப்புகிறார்? அதையும் முக்கியமானது. எத்தனை பேர்? 10 பேர். இப்போ இவர் வந்து கொஞ்சம் வாய் ஜாலம், வம்புக்கு ஜாலம். என்ன பண்ணா வந்த உடனே தாவீதுனா யார்? பெரிய என்னமோ வீட்டு வேலைக்காரன் மாதிரி. ராஜான்னு அவனுக்கு என்ன செய்யலை. தாவீதுனா யார்? ஈசாயின்னா யார்? எனக்கு அவனெல்லாம் என்ன செய்யாது, அவன் இவன்னு பேச்சு தெரியாது அப்படி சொல்லி பயங்கரமாக என்ன பண்ணிட்டான். தாவீதை கூட இருக்க அவங்களுக்கு எப்படி இருக்கும்? 10 பேருக்கு நம்ம தலைவனை என்ன பண்ணிட்டான், பேசிட்டான உடனே இவங்களுக்கு பயங்கர நேராக போனால் போய் தாவீதுட்டு என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்பொழுது தாவீது தன் 12 வாசிங்க. தாவீதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதில் வந்து இந்த வார்த்தையெல்லாம் அவனுக்கு. இப்போ தாவீதுக்கு என்னாச்சு? கோபம் வருது. அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை. தாவீதும் தன் பட்டயத்தை ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று. ஃபஸ்ட்டு எத்தனை பேர் அனுப்புனாரு? இப்போ எத்தனை பேர் கூட்டிகிட்டு போகிறாரு? முதல்ல யார் போகிறா? தாவீது. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சிட்டிங்களா? இப்போ உரியா இறந்ததுக்கு யார் காரணம்? தாவீது காரணம். என்ன, தேவன் காரணம் கிடையாது. யார் காரணம்? தாவீது ராஜாவுடைய கோபம், எரிச்சல், அதுதான் காரணம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு சொன்னார் நீர் வாழ்கன்னாரு. இப்போ முடியாது போல தெரியுது அப்படிங்காரு.
10 பேரோட போனோன்னே கொஞ்சம் எகத்தாளமாக தெரிஞ்சிச்சோ, இந்த வாரம்டா 400 பேரோட என்ன செய்கிறோம் வாரம் அப்படின்னு சொல்லி பட்டயத்தை எடுத்துகிட்டு போகிறார். பயங்கர கோத்துற போகிறார். அவர் சொல்கிறாரு, அவன் வீட்டில் சுவரில் என்னது நீர் விடுகிறது கூட ஒரு நாய் கூட இல்லாமல் நான் என்ன பண்ணிடுவேன். ஆடு மாடு மனுஷன் பிள்ளை வேலைக்காரங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவேன். அப்படி திரும்பி வரும்போது ஒரு நாய் எங்கே போய் இப்படி ஒன்றை நான் என்ன பண்ண மாட்டேன். அப்படி தானே எங்க தனியாக போய் கோழியாத்த உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாரப்போ 400 பேரோட போனாலே பயங்கரமாக என்ன செய்யும் காரியம். ஆனால் இது யாருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த மகா புத்திசாலி அபிகாயிலுக்கு என்ன பண்ணிட்டு தெரிஞ்சிருச்சு. சே, அந்த உரியா சம்பவம் பத்சேபாளுக்கு தெரிஞ்சிருந்தா வேற மாதிரி நடந்திருக்குமோனே. கணவன்னா துடிதுடிச்சிருப்பாள்லானே. ஹல்லேலூயா. உடனே தெரிஞ்ச உடனே அபிகாயில் துண்டக்கானும் துணியக்கான்னு என்ன பண்ணுறா, எம்மாடி எப்பா ராஜா வராரா, கோபம் வராரா. அவளுக்கு தெரியும் ராஜாவுடைய கோபம் எதுக்கு சமானம், மரண தூதருக்கு. ஆஹா, மரண தூதெல்லாம் வருதுன்னு வேகமாக என்ன பண்ணுறா, ஓடி என்னெல்லாம் வேலை பார்க்குற ஐயா சமையல் பண்ணுறா. திராட்சைப்பழ கொலையை எடுத்து அதை செய்கிறா இதை செய்கிறா, பயிரை வறுக்கா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்ன இந்த கழுதையில் ஏற்றி விடுங்கனாலா. கழுதையில் அவளே ஏறினா. பிரைஸ் காட். பெண்கள் எதுக்குனாலும் தைரியமாக என்ன பண்ணணும். சிலரை நம்மால் அங்கே நாவால் நல்லா குடிச்சிட்டு பேச்சையும் பேசிட்டு அது பாட்டுக்கு விருந்து இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே பிரச்சனை என்ன நடக்குன்னு என்ன செய்யலை. சில நேரம் பெண்கள் ரொம்ப கண்களாக என்ன பண்ணிட்டு இருக்கு, குடும்பத்தின் மீது கவனமாக. இவன் தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டான். சில நேரம் ஆண்கள் ஏதோ ஒரு டயரில் என்ன பண்ணியிருக்கலாம். அந்த நேரம் நீங்கள் தான் ஜாமக்காரனா காவல்காரனா என்ன பண்ணணும். அபிகாயில் சூப்பர் லேடிங்க. வேகமாக இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு கழுதையில் என்ன ஏற்றி விடுங்கடா, ஏற்றி விடுங்கடாலாம் சொல்ல. கழுதையில் அவளே ஏறி என்ன பண்ணுறா. தாவீது உள்ள என்று ஏரியாவுக்குள்ளே வர்றதுக்குள்ளே, ஏன்னா கண்ணில் என்னென்ன படுதோ நாகாளுடைய காரியம் எல்லாத்தையும் தூக்க ரெடியாக என்ன பண்ணுறாரு. அவளுக்கு என்ன தெரியுமா, ஒரு நாய் முதற்கொண்டு என் கணவன் வரைக்கி ராஜாவுடைய கோபத்துக்கு நாங்கள் ஆளாயிடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு அக்கறையாக என்ன பண்ணுறா. பதட்டத்தில் வெறுங்கையா என்ன பண்ணலை, ராஜாவுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு என்ன பண்ணுறா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எவ்வளவு ஞானமாக இருக்கிறானே. பதட்டத்திலையும் விவரமாக என்ன பண்ணுறா வேலை. இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறாரு, சில பதட்டமான சூழ்நிலைகளில் ரொம்ப ரிலாக்ஸ் மைண்டாக வேலைகளை செய்வீர்கள். நேர போகிறா ராஜாட்ட போய் அவர் சொல்கிறா. சரி, அது லைட்டாக வாஸ்திரலானா நல்லா இருக்கும், வாசிங்க வேகம். 23 அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரம் கழுதையை விட்டு இறங்கி. ராஜாவுக்கு முன்னாடி என்ன செய்யணும், என்ன பண்ணுறா, கழுதையை விட்டு இறங்குறா. ஹல்லேலூயா. அது எப்படி அவ்வளோ ஃபுல்லாக ஃபாஸ்ட் தான் வேலை எல்லாமே. என்னமோ அவள்கிட்ட குதிரை இல்லை போலன்னு வந்து வேகமாக இறங்கியா என்னெல்லாம் பேசுகிறா. கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக பணிந்து. பிரைஸ் காட். தெரியுது தாவீதுடைய மகத்துவம், அவருடைய கோபம் என்ன எல்லாமே தெரியுது அவளுக்கு. அடுத்து என்னால் என்ன செய்ய முடியுங்கன்னு தெரியுது. தாவீது ராஜாவால் என்ன செய்ய முடியுங்கன்னு தெரியுது. என்னால் என்ன செய்ய முடியுங்கிறது அவளுக்கு என்ன செய்யுது. அப்போ ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு, ஞானம் உள்ளவனோ அதை. பிரைஸ் காட். பிரைஸ் காட். இன்றைய செய்தியே இதான், ஞானம் உள்ளவர்கள் ராஜாவின் கோபத்தை ஆற்றுவார்கள், மரண தூதை நிறுத்துவார்கள். பிரைஸ் காட். உங்க கையில எப்படி டிராபிக் போலீஸுக்கு ஒரு போர்டு கொடுத்துருக்காங்களோ, நில் போ வான்னு எங்கேயாவது இருக்கா, வந்து மோது அப்படின்னு, அப்படி ஒரு போர்டுமே நில்லு போ ஓரமா போ, வந்து இடிச்சிடாத கோபத்தில் என் மேலே. பிரைஸ் காட். இன்றைக்கு உங்கள் கையில் இந்த போர்டோட போகிறீங்க. என்ன போர்டு? இப்போ இவன் இந்த வேலையை தானே செஞ்சுட்டு இருக்கா. மரண தூது என்ன செஞ்சுட்டு இருக்கு, சேர்ந்து வருது. கோபம், தூது, பட்டயம் எல்லாம் ஒன்றுக்குள்ளே என்ன செய்யுது. இவா ஞானம் உள்ள மகா புத்திசாலியாய் அப்படி வந்து என்ன பண்ணுறா, நின்று ஆற்றி கொண்டு இருக்கிறாள். இது எப்படி இருக்குன்னா, அந்த பெரிய நதிக்கு முன்னாடி அணை கட்டின மாதிரி இப்படி நிற்கா. தாவீது ராஜா என்ன பண்ணுறா, கோவத்தை மரணத்தை என்ன பண்ணிட்டு நிற்கா. இந்த இடத்துல ஆண்டவர் உங்களே என்னை வைக்கிறார். பிரைஸ் காட். வேக வச்சு எல்லாத்தையும் நானும் சாப்பிட்டு ராஜாவுக்கும் கொடுத்து குடும்பமாக வாழ்வோம். பிரைஸ் காட். புரிஞ்சிட்டீங்களா? ஓகே. என்மேல் சுமரட்டும்
நிறைய வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறா பாருங்களேன். அந்த ராஜாவை, உமக்கு ஒரு வீட்டை கட்டுவார் ஆண்டவர், நீ ரத்தம் சிந்த வேண்டாம், நீங்கள் ராஜாவாக போகிறீங்க, இந்த சின்ன வேலையெல்லாம் என்ன பண்ண வேண்டாம், இதெல்லாம் உங்களுக்கு சில்லித்த. இந்த நாவாலாம் அவன்லாம் ஒரு மனுஷனே, அவனை நான் பார்த்துக்கிட்டேன், இவனுக்கு போய் நீங்கள் எதுக்கே வந்துட்டு, நான் தான் வீட்டில் இருக்கோம்ல, அவனை உண்டு இல்லைன்னு அவன் குடி மட்டும் தெளியட்டும், அவனுக்கு கொடுப்புல யாருன்னு தெரியாமல் பேசி விட்டான்னு அவனை நான் பார்த்துக்கிறேன் ராஜா, நீங்கள் போங்க ராஜா அப்படின்னு. ஹல்லேலூயா. கடைசியில் ஒரு வார்த்தை ராஜா சொல்கிறாரு பாருங்க, 33, நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படும், நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையை பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடினால் நீ தீவிரமாக என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோടെ வைக்கப்படல் என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடங்கூடாது இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்தே தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு, இதோ நான் உன் சொல்லை கேட்டு, நல்லா கேட்டுக்கிடுங்க, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து. இது முக்கியமான வார்த்தைன்னு. இப்போ ஒரு சிலராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சரி ஒரு கொஞ்சம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு எப்படி போகிறதா வேண்டாமான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு இருப்பாங்களா? ஆனால் தாவீது அப்படி என்ன பண்ணலை. இப்போ நாபால் சாகணுமா சாகக்கூடாதா அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுறா சொல்லுங்கள்? முடிவு பண்ணியிருந்தாரு சாகணும்னு, ஆனால் அதை யார் தடுத்துட்டா? இப்போ இதில் ஆண்டவர் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்காரா? ஒன்றுமே செய்யலை. ஆனால் இருக்கிறாரு. அங்கே உரியா விஷயத்தில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணுறாரு. ஆனால் இங்கே யார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா? அபிகாயில் என்ன வேலைங்க பார்க்க தீவிரமாக சமைச்சி கழுதையில் ஏறி, அவளுக்கு கழுதெல்லாம் ஓட்ட தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியலை, இதுவரை கழுதையிலலாம் ஏறி பேர்ப்பான்னு. ஆனால் தேவைப்பட்டா நீங்கள் கழுதையிலையும் ஏறணும், யார மாதிரி அபிகாயில் மாதிரி, தேவைப்பட்டா தெபோரால் மாதிரி குதிரையிலையும் ஏறி போகணுங்க. என்ன வேகமாக வேலை பார்த்துருக்கா நம்மளால். சரி ஆவிக்குரிய பொறாமப்படுங்க வரட்டும். அபிகாயிலுடைய அந்த அபிஷேகம்லாம் அவங்களுக்குள்ள என்ன செய்யட்டும், சாதாரண அபிஷேகம் இல்லைங்க. எத்தனை பேருடைய மரணத்தை தடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த நாபால் போய இவளுடைய மரணம், இவளுடையது அதில் தானே இருக்குது. அவன் சொல்லிட்டாரு ஒரு நாய் கூட நிற்க முடியான்ட்டாரு. அப்போ அத்தனை மிருக ஜீவன்கள் அங்கே வேலைக்காரங்க ஏங்க, அந்த அவளையும் அவளை சார்ந்திருக்கிற மிருக ஜீவன்கள் வீடு ஆஸ்தி சொத்து எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டா. இன்னைக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகளை தேவன் விரும்புகிறார். அவர் வேலையை செய்ய மாட்டாருங்க. அவர் அப்படியே உட்கார்ந்து என்ன பண்ணி, அவருடைய வேலை உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பது, அவருடைய வேலை உங்களுக்கு பலனை கொடுப்பது, நீங்க உபயோகிப்பதும் உபயோகிக்காததும் உங்களுடைய கையில விட்டது. ஹல்லேலூயா. அப்படி சொல்லுவாரா? விளையாட்டு கொக்கோ கோட்டுக்குள்ள வந்துட்டா அந்த ஆவியிலே ஸ்பிரிட்லே கனெக்ஷன், அவள் என்னத்தான் தொட வாரான்னு அதை தெரிஞ்சு அந்த டச் ஆன உடனே எந்திரிச்சு என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த ரங்கத்தில் உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு ஒரு ஞானத்தையும் ஒரு வல்லமையும் கொடுத்து உங்களை அனுப்பிட்டாருன்னா பிறகு அவர் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் என்ன பண்ணுவார். அபிகாயில் மேலே அவருக்கு ஆண்டவருக்கு முழு நம்பிக்கை. இவ விடமாட்டா, போய் காப்பாற்றாமல் என்ன செய்ய மாட்டா. எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை. நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை பார்த்தாலே எது இல்லாமல் நிறுத்தப்படுதுங்க. உங்களுடைய சுறுசுறுப்புக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் ஆண்டவர் வச்சிருக்கிற பார்த்தீங்களா? நீங்கள் காக்கப்படுகிறீர்கள். பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பது. பிரைஸ் காட். மரணம் என்ன செஞ்சிட்டு தடுக்கப்பட்டுட்டா, மரணம் தடுக்கப்பட்டுட்டா. தாவீது என்ன பண்ணிட்டாரு? திரும்ப அவர் வழியாக போயிட்டாரா? அதெல்லாம் வாங்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? நீ வீட்டுக்கு போ, நான் காட்டுக்கு, நீ உன் வழியில் போ, நான் அவரவர் வீட்டுக்கு போய் அவரைக்கா கூட்ட வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? மனுஷன் வந்த வேகம் என்ன, பட்டயம்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குன்னா, நமக்கு இன்னைக்கு ரத்தம் சாப்பிட போகிறோம்டா, ரத்தம் குடிக்க போகிறோம்னு அப்படி அண்ணே அதுங்க கொஞ்சம் வெக்ஸ் ஆகிருக்கும். பட்டயங்கள் எல்லாம் வெக்ஸ் ஆகட்டும். பிரைஸ் காட். பேதுரு காதை வெட்டிட்டு எடுத்து கழுத்தை வெட்டலான்னு பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, பட்டயத்தை உரையில் ஓடுன்ட்டாரு. பிரைஸ் காட். இங்கே அபிகாயில் சொல்லிட்டா, அன்பா சொல்லிட்டானே, என் ஆண்டவனே நீங்கள் இப்படிலாம் கோபப்படலாமா? ஏன்னா எனக்கு தெரியும் ராஜாவுடைய கோபம் மரண தூதனுக்கு வேண்டாம். ராஜா உரையில் போட்டுட்டு நீங்கள் போங்க ராஜா, போய் அழகாக சிங்காசனத்தில் போய் எந்த குற்றமும்லாம் போய் உட்காருங்க ராஜா, அந்த பயலை போய் அடிக்க வந்துக்கிட்டு. பிரைஸ் காட். போயிட்டாரா? இப்படி அனுப்ப முடியுமா? மரண தூதை
திருப்பி அனுப்பலாமா? அவள் குடும்பத்துக்கு, அவள் சொந்தக்காரங்க, வேலைக்காரங்க, மிருகஜீவன் எல்லாத்துக்கும் திரும்ப அனுப்பிட்டாளா? ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. நீங்கள் திரும்ப அனுப்புவீர்கள். எதிரடையான காரியங்களை எல்லாம் திரும்ப அனுப்புகிறீர்கள். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ ராஜா போயிட்டாரு, எல்லாம் நடந்துட்டு. இதுலேயும் ஒரு விகற்பமான விஷயத்தை பாருங்க. அபிகாயில் 36, 25, 36. அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது இதோ என்ன விருந்தா? ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே. அவன் இருதயம் களித்திருந்தது, அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமானாலும் சில நேரம் பிரச்சனை நேரத்தில் யார்கிட்டையும் எதையும் என்ன பண்ணக்கூடாது. விவரம் எவ்வளோ விவரம் பத்திலா. ராஜாட்ட அவசரமாக போய் பேசுகிறா, நாபால்கிட்ட பொறுமையாக இருந்து பேசுகிறா. எங்கே அவசரமாக பேசணும், எங்கே பொறுமையாக பேசணும்னு என்ன செய்யணும்? இதிலே நிறைய பிரச்சனை இருக்காதுங்க. இப்போ நான் ஒன்று சொல்லட்டா. இப்போ குடும்பத்துக்கு வந்த மரணத்தை என்ன பண்ணிட்டா, அனுப்பி வச்சுட்டா. இப்போ இங்கே வந்தாளா, என்ன இந்த பயலோ இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கு நான் போய் எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கேன், என்ன கூத்தாடிட்டு இருக்கான். காலையில் ஐயா தூங்கி எந்திரிச்சாரு, கொஞ்சம் முகம்லாம் என்ன செஞ்சுட்டு தெளிஞ்சிருச்சு. அவனே விஷயத்தை போய் என்ன ஒன்றா சொல்கிறா, செமையாக இருக்கு பாருங்க. அவருக்கான் பொழுது விடிந்து நாபாலின் வெறி பின் அவன் மனைவி வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் செத்து. நேற்று பயங்கரமாக பேசினா, இப்போ ராஜா வந்தார், நான் எல்லாம் தடுத்து அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கா. இருதயம் என்ன செஞ்சிட்டான்? இப்படியும் நடக்கும் போலண்ணே. இருதயம் என்ன பண்ணிருச்சான்? செத்துட்டு அப்புறம் கல்லாயிட்டானா. எப்படி ஆயிட்டான்? முந்தின நாள் நல்லா இருந்தான், அடுத்த நாள் கல்லாக இருக்கான். எப்படி இருக்கான்? அப்படியே கல்லாயிட்டான். உப்பு தூண் ஆனா. யாரு? லோத்து மனைவி. அவ தானே காரணம்? ஆண்டவரா? அவ தானே காரணம். தூதன் கையை வேற தரன்னு இழுத்துட்டு வரான். இதுலையும் ஒன்று தப்பிக்கு பாருங்க. பின்ன திரும்பி பார்த்து அவ்வளோதான். அவன் நினைச்சா திரும்பிடலான்னு பார்த்தா திரும்பினத்தால இந்த இப்படி திரும்பினா அவ்வளோதான். பா, உப்பு தூணு, இங்கே கல், அப்படியே சில மாதிரி என்ன பண்ணிட்டான். இருதயம் அவுட்டு. அடுத்து 10 நாள் தாக்கு பிடிச்சிருக்கு. பார்த்தாரு ஆண்டவர், பார்த்தாரு, இது எதுக்கு கல் மாதிரி இருந்துட்டு என் பிள்ளையும் போட்டு எதுக்கு இது வாதிச்சுட்டு கிடக்கு, போ உருவிட்டார். ஃபீஸ் கேரியரை என்ன பண்ணிட்டாரு, அவ்வளோதான். அதான் கல் இப்படி நிற்கிற அளவுக்கு இருக்குது. ஃபீஸ் கேரியரை ஒரு ஒன்று தொப்புன்னு கீழே போ கொண்டு அடக்கம் பண்ணுங்க. இப்போ யார் மட்டும் போயிட்டா? இதுக்கு யார் காரணம் இந்த சாவுக்கு? நாபால. நேற்று பேசின வீரம் இன்னைக்கு இந்த மரணத்துக்கு தாவீது தான் ஏற்பாடு பண்ணார். ஆனால் அபிகாயில் அதை என்ன பண்ணிட்டா? ஆமாம், ரிட்டர்ன் பண்ணிட்டா. ஒரு பார்சலை மாதிரி தான். இது எங்கள் அட்ரஸ் இல்லையே, இது வேறு அட்ரஸ்ஸு, கொண்டு போங்க அப்படின்னு பார்சல் அனுப்புன மாதிரி என்ன பண்ணிட்டா, அனுப்பி விட்டுட்டா. இவ்வளவும் நடந்துட்டு இந்த மனுஷன் செய்தியை கேட்டு என்ன பண்ணிட்டாரு? இது துர்ச்செய்தி கிடையாது. இப்போ வந்த செய்தி என்ன செய்தி? நற்செய்தி. நற்செய்தியை கேட்டு இருதயம் செத்து கல்லா போனானாங்க. என்ன செய்ய? அவன் எவ்வளோ துர்ச்செய்தியை கேட்டான்னா, வசனம் சொல்லு, நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கிறான் பயப்படான், அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி. அவனுக்கு உள்ளுக்குள்ளலாம் இது சும்மா பேஸ்மெண்ட் ஃபுல்லு வீக். ஒரு காத்தடிச்சது, ஆளையே காணும். என்னடா இங்கே ஒருத்தர் நின்னானாடா. பிரைஸ் காட். புரிஞ்சுதுங்களா? ஒரு சூப்பரான விஷயத்தை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். இந்த அபிகாயில் பெண் தான், ஆனால் சாரப்பாம்புக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டா, போய் நின்றுட்டு வந்துட்டா, உயிரோடு வந்துட்டா. இந்த சாரப்பாம்பு பக்கத்தில் என்ன செய்யலை, எங்கேயோ நின்னான், ரொம்ப தூரம்தான். அந்த வாசனை லைட்டை அடித்ததுக்கே சாரப்பாம்புகளுக்கு முன்பாகவும் நல்ல பாம்புகளுக்கு முன்பாகவும் நீங்கள் அப்படி நிற்கணுங்க. நம்மளால் பவுலெல்லாம் விரியன் பாம்பு அப்படி கடித்து தொங்குச்சான். அது தொங்குனாலும் சரி தூங்குனாலும் சரி நோ ப்ராப்ளம். அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே. ஏதோ ஆசைப்பட்டுட்டு தொங்கிருச்சு, இன்னும் 3 செகண்ட் தான் இதுக்கு டயம். அது என்ன கொல்லணும்னு நினைக்கலாமா? கழுத அது பாட்டுக்கு போனால் போட்டுன்னு விட்டுருப்பேன். தீக்குள்ள உதறி போட்டுட்டு ஒரு தீங்கும் அடையாது இந்த அவனை தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். இப்படிலாம் வாழலாமாங்க? இதுக்கு தாங்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் வச்சிருக்காரு. லோத்துவின் மனைவி மாதிரி உப்புத்தூண் ஆகிறது கிடையாது. நாபாலை போல கல்லா மாதிரி 10 நாள் இருந்துட்டு படுத்து போகிறதுக்கு ஆண்டவர் வைக்கலை. அபிகாயில் மாதிரி அப்படி சிங்கம் மாதிரி என்ன செய்யணும்? இதில் ஒரு ரிசல்ட் அபிகாயிலுக்கு. இவ்வளோ வேலையை செஞ்சதுனால அபிகாயிலுக்கு நடந்தது என்ன தெரியுமா? இது வரைக்கும் துராகிரதனும் குடித்தனம் உள்ளவனும் தான் புருஷனாக இருந்தான். அடுத்து கொஞ்ச நாளையில் ராஜா புருஷனாக மாறிட்டார். இதை நெகட்டிவாக எடுத்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கும், பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக இருக்கும். பிரைஸ் காட்.
எப்படி லைஃப் எப்படி ஆயிட்டு. அப்போ ராஜா வாழ்கனாரு, ஆனால் நாபாலால் என்ன செய்ய முடியல, வாழ. இவன் இந்த மரணத்துக்கும் தேவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இதெல்லாம் மனுஷங்களுக்குள்ளே நடக்கிற காரியம். அப்போ இந்த மனுஷங்களுக்குள்ளே நடக்கிற காரியமே மரணத்தை என்ன பண்ணுது? இது இயல்பாக சில நேரம் மரணம் நடந்துடலாம். ஒருவேளை ஞானம் உள்ளவங்க இருந்தாங்கன்னா மரணத்தை தடுத்து திரும்பி என்ன பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லெவல் மரணம் என்ன செஞ்சிட்டு நடந்துட்டு, ரெண்டாவது சம்பவம் மரணம் என்ன செஞ்சிட்டு திரும்பி, மூணாவது சம்பவத்தை சொல்ல போகிறேன், பயங்கரமாக இருக்கும். ஒரு விலையேற பெற்ற ராஜரீக அபிஷேகத்தோடு அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஞானமும் வல்லமையும் நிறைஞ்சவங்கள என்ன பண்ணணும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தானியேல் 2ஆம் அதிகாரம். இங்கேயும் ராஜா கோபப்படுறாரு. அங்கே வந்து சூப்பராக எழுதியிருக்கு, ராஜா மகா கோபம் கொண்டாருன்னு. தானியேல் 2ஆம் அதிகாரம் 11. ஒருவரும் இல்லை என்றார்கள். இது நிமித்தம் மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும். இங்கே ராஜா என்ன பண்றாரு? ராஜாவுடைய கோபமே மரண தூதருக்கு. ராஜாவுடைய என்ன கோபம்? மகா கோபம். என்னைக்குமே ஒரு வசனத்தை அப்படியே எடுக்கப்படாது, அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாகவும் போய் என்ன பண்ணணும். அப்போ மகா கோபம் எவ்வளோ பெரிய வேலை செய்யும். இப்போ இவர் என்ன கட்டளை கொடுக்காரு? எல்லா ஞானிகளையும் என்ன பண்ணணும், பாபிலோன் தேசத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யணும். ஏன் கொலை செய்யணும் அந்த காரணத்தை சொல்லியிருந்தேன். நைட்டில் ஒரு சொப்பனம் பார்த்தாரு, சொப்பனம் என்ன செஞ்சுட்டு மறந்துட்டு, அர்த்தம் தெரியலை. அப்புறம் அந்த சொப்பனத்துடைய தாக்கம் அவருக்குள்ள என்ன செய்யுது? ஹல்லேலூயா. சொப்பனத்துடைய தாக்கம் அவர்களுக்கு அது அவரை கலங்க பண்ணிக்கிட்டே இருக்குது. ஞானிகளை கூப்பிட்டு அர்த்தத்தை சொல்லுங்கன்னா, சொப்பனத்தை சொல்லுங்க. இங்கே சொப்பனம் மறந்துட்டுப்பா, அர்த்தத்தை சொல்லுங்க. இல்லை முடியாதா ராஜா, நீர் ராஜா தான், அதுக்காக எங்களால் முடியாதெல்லாம் என்ன செய்ய முடியாது. அவர் சொல்கிறாரு முடியாதுன்னா தலையை தூக்கிடுதுங்காரு. இப்போ எல்லா ஞானிகளையும் என்ன பண்ண போகிறாரு? ஏன்னா அந்த சொப்பனத்துடைய காரியம் அவரை போட்டு பயங்கரமாக கலங்க, அது தெரிஞ்சால் எனக்கு ஃப்ரீ அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் யாராலையும் அதை என்ன பண்ண முடியாது, ஓப்பன் பண்ண. உடனே ஒரு பயங்கரமான கட்டளை பிறப்பிச்சிட்டாரு, இருக்க எல்லா ஞானிகளையும் என்ன பண்ணிடுங்க, மரண தூது வந்துட்டா. இப்போ யாரை அனுப்புகிறாரு? ஆரியோக் அப்படிங்கிற தளபதி என்ன பண்ணுறாரு, கூட கொஞ்சம் வீரர்களையும் அனுப்பி போங்க எல்லாரையும் பிடிச்சி. இப்போ ஞானிகள்லாம் எங்கே இருக்காங்க? எல்லாரும் ஓடி என்ன, ஞானிகள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, ஞானிகள் எங்கே? எல்லாரும் ஓடி ஒவ்வொரு குகைக்குள்ளேயும் முள்ளுக்குள்ளேயும் அங்கங்கே போய் என்ன பண்ணிட்டாங்க, தேடி பார்த்தா யாரையுமே காணும். அப்போ தானியேல் அப்படி வந்துகிட்டே இருக்கார், விஷயத்தை கேள்விப்படுறாரு. உடனே நேராக ஆரியோகிட்ட போய் கேட்காரு, என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னா காரியத்தெல்லாம் சொல்கிறார். இப்படி ராஜா சொப்பனம் பார்த்தாரு, அதுக்கு அர்த்தம் தெரியல சொன்னால் இந்த மரணம் என்ன செய்யும்? எத்தனை பேருடைய மரணம்? ஒரு 500 பேரோட மரணம் என்ன செய்யும்? தடுக்கப்படும். உடனே தானியேல் சொல்கிறாரு, சரி எனக்கு ஒரு வாய்ப்பு, நான் போய் ராஜாவை என்ன பண்ணுறேன். மரணத்தூது எங்கேருந்து வந்திருக்கு? ராஜாவின் இடத்துல இருந்து. தானியேல் எங்கே போகிறாரு? அபிக்காயிலும் அப்படி தானே, மரணம் வருது, நேராக போய் நின்று தடுத்து அனுப்பி வச்சுட்டா. இப்போ இவரும் மரணம் அங்கே நிற்கி, அவர் தான் அனுப்பியிருக்காரு, நேராக அங்கே போய் நின்று அவர் மகா கோபத்தில் ஞானிகளை பார்த்தாலே கடிச்சு துப்பிடுவார், அப்படி இருக்காரு. நேராக அங்கே போயிட்டு ராஜா அப்படி அந்த பட்டயத்தை எடுங்கிற ராஜா, பொறுமை இருங்க, நான் இங்கே தான் நிற்பேன், எங்கேயும் போக மாட்டேன், ஓடலாம் மாட்டேன், அதுதானே வந்திருக்கேன், சொல்கிறது மட்டுங்களேன், என்ன பிரச்சனை ராஜா சொல்லுங்க, நான் உங்கள் சொப்பனத்துக்கு என்ன பண்ணுறேன், அர்த்தத்தை எனக்கு தவணை மட்டும் என்ன பண்ணுங்க, அது வரைக்கும் யாரையும் என்ன பண்ணிடாதீங்க, கொண்டுறாதீங்க. தடுத்துட்டாரா? கடைசியில் போகிறார், ஆண்டவர்கிட்ட போய் இறக்கம் கேட்குறாரு, ஆண்டவரே ஞானமும் வல்லமையும் உமக்கே உரியது, உம்மிடத்துலேருந்து எனக்கு தாங்க ஆண்டவரே. உடனே ஞானத்தை கொடுக்காரு, சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் டான்னு விழாவாரியாக வைக்காரு. மரண தூது கேன்சல் பண்ணப்படுது. பிரைஸ் காட். தானியேல் அவனோடு கூட இருந்த 3 பேர் ஞானிகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? லாஸ்ட்டாக என்ன நடக்கு? தானியேலுடைய ஞானத்தை பார்த்துட்டு அந்த ராஜா என்ன பண்ணுறாரு? 45 வாசிங்க. இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அடி நெத்தி அடிக்காருன்னா நிச்சயம் சத்தியம்னு ஸ்ட்ராங்காக என்ன பண்ணிட்டார், புட்டு. இப்போ என்ன நடக்கு? இதுதான் நம்ம செய்தியினுடைய கிளைமேக்ஸு. அப்பொழுது நேபுகாத் நேச்சார், கையை தட்டுங்களேன், ஓங்கி தட்டுங்க. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தானியேலுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தானியேலை, பிரைஸ் காட். தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஞானத்தை வல்லமை ஆண்டவர் என்ன பண்றாருங்க, கொடுத்துருக்கிறாருங்க.
அங்கே அபிகாயில் யாருடைய காலில் போய் விழுந்தா? அபிகாயில் தாவீது ராஜாவுடைய காலில் போய், ஏன்னா அது சொந்த நாடு, அவர் ராஜா, இவா ஒரு பிரஜை போய் விழுந்துட்டா. அப்போ ஒரு கட்டத்தில் மரணத்தை ஒன்றும் செய்ய, அடுத்த கட்டத்தில் மரணத்துடைய பாதத்தில் போய் விழுந்து என்ன பண்ணியாச்சு, தடுத்தாச்சு. இப்போ அடுத்த கட்டம், எந்த ராஜா மகா கோபத்தில் மரண தூது எழுதினாரோ அந்த ராஜா முகங்குப்புற தானியலுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாராம், விழுந்து. எங்க இதெல்லாம் சாதாரண விஷயமாங்க. என்னதான் இருந்தால் ராஜாங்கிற ஒரு கௌரவம் இருக்கும்ல, அவ்வளோ சீக்கிரம் என்ன எப்படி ராஜாவை சுற்றி கொஞ்சம் ஆட்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ராஜாலாம் எதையும் பார்க்கல, எவனும் நின்றுட்டு போயா இப்படிப்பட்ட ஞானத்தை நான் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் அப்படின்னு பொத்துன்னு முகங்குப்புற என்ன பண்ணிட்டாரு. இப்போ தானியல் நிற்கிறாரு, நேபுகாத் நேச்சார் ஒரு இடத்துல சொன்னாங்க, நான் நிறுத்தின இந்த சிலையை என்ன பண்ணணும் அப்படின்னு கட்டாயப்படுது. இங்கே இவர் ஒன்றுமே சொல்ல, தானியல் என்ன வணங்கலாம் என்ன பண்ணலை. ஆனால் அவருடைய ஞானம் மரண தூதனை முகங்குப்புற. இப்போ ஆரியோகு வந்து பார்த்துருந்தா என்ன நினச்சிருப்பாரு, என்னடா இது ஞானிகளெல்லாம் கொல்லணும்னு கட்டளை போட்டார், என்னடா இது சீனே வித்தியாசமாக இருக்க. பிரைஸ் காட். இந்த இடத்துக்கு சபையையும் தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் கொண்டு வருகிறார். இதுதான் அழைக்கப்பட்டவர்களுக்கான தேவ ஞானமும் தேவ ஏற்றுக்கொள்ள முடிந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க. இதெல்லாம் நம்புறது கொஞ்சம் ஏதுவில்லாத காரியம்தான். மரணத்தெல்லாம் எப்படி நம்ம நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு என்ன செய்யும். நான் பைபிளில் இருந்து சில உதாரணங்கள் உங்களுக்கு 3 விதமான உதாரணங்களை என்ன பண்ணியிருக்கிறேன், காண்பித்து கொடுத்துருக்கிறேன். ஸோ ஆண்டவர் சில காரியங்களை தலையிட மாட்டார். அதுக்காக அவருடைய இது இல்லைன்னு இல்லை, அப்படி எல்லாம் கொடுத்துட்டாரு. மரணத்தை தடை பண்ணக்கூடிய ஞானத்தையும் வல்லமையும் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் தடுத்து அதை என்ன பண்ணலாம். தானியல் தடுத்துட்டாரா? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? ஜெபித்து நிறைவு செய்யலாம். இதை நினைக்காதீங்க, இது எனக்கு குடும்பத்துக்கு எப்படி பிரயோஜனம் நினைக்காதீங்க. அபிகாயிலுடைய குடும்பத்துக்கு அது பிரயோஜனமாக இருந்தது, ஆசீர்வாதத்துக்கு பிரயோஜனமாக இருந்தது. தானியேல் செய்த காரியம் ஒரு தேசத்துக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. எத்தனை மரணங்களை தடுத்தது பாருங்களேன். நடந்தது உரியாவின் மரணம், நடந்தது நாபாலின் மரணம். அந்த மரணத்துக்கும் அவன்தான் காரணம். ஏன்னா இவாவை தடுத்துட்டா தடுத்தும் மறிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. தானியேல் ஒரு தேசத்துக்காகவே, ஒரு தேசத்தின் ஞானிகளுக்காக அவர் போய் நின்னார். அந்த மரண தூதன், நான் இன்னைக்கு மரண தூதனை பேசுகிறேன். மரண தூதன் அதெல்லாம் கிழித்து போடப்படுகிறது. அந்த மரண கட்டளை, மரண சாசனம், எழுதப்பட்ட மரணம், எல்லாம் சொல்லப்பட்ட மரணம். தாவீது சொன்னார், நேபுகாத் நேச்சார் எழுதினார், கட்டளை போட்டார், எல்லாமே தடை பண்ணப்படுது பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஜீவனின் வல்லமை, ஒரு ஜீவனின் வல்லமை நம்ம எல்லாருக்குள்ள இறங்கட்டும். கொஞ்சம் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அறிக்கை பண்ணுங்களேன். ஆண்டவரே, அந்த அபிகாயிலை போல ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை தடுத்து நிறுத்தத்தக்க அந்த ஞானம், அந்த மகா புத்தி, அந்த சுறுசுறுப்பு, அந்த தெளிவு எனக்குள்ளே உண்டாகட்டும் என்று சொல்லி எல்லாரோடைய கொஞ்சம் வாய்களை தரங்க, வாய்களை தரங்க. சிறு பிள்ளைங்க பேசுங்க. சில நேரம் உங்களுடைய டீச்சர்ஸுடைய கோபத்தெல்லாம் உங்களுடைய ஞானத்தினால நீங்க தடுக்க முடியும். உங்களுடைய சில செயல்பாடுகளால உங்க மேல வருகிற கோபத்தை, உங்க குடும்பத்தின் மீது வருகிற கோபத்தை நீங்கள் ஆற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரோடையும் நேரம் அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. தேவன் யோசேப்புக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்தார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு ஞானத்தையும் நல்ல விவேகத்தையும் கொடுத்தார். சாலமோனுக்கு ஞானத்தையும் உணர்வையும் கொடுத்தார். தேவ பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் பலனையும் கொடுக்கிறார். தானியேலுக்கு ஞானத்தையும் வல்லமையும் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. சமாதானத்துக்கு விரோதமான காரியங்கள், அழிவுக்கு நேரான காரியங்கள், இதெல்லாமே உங்களால் என்னால் தடுத்து நிறுத்த முடியுங்க. உரியாவுடைய சம்பவம் ஒரு விதமாக நடந்துட்டு, அபிகாயிலுடைய சம்பவம் ஒரு விதமாக நடந்தது, தானியேலுடைய சம்பவம் பயங்கரமாக நடந்துச்சு. மரணத்தை எழுதின தூதன் தானியேலின் காலடியிலே விழுந்து கிடக்கும்படிக்கு செய்தது. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே, உம்முடைய ஞானம், ராஜாக்களின் கோபம் மரண தூதருக்கு சமானம், நெகட்டிவ். ஞானவான்களோ அதை ஆற்றுவார்கள். அபிகாயில் ஆற்றினால், தானியேல் ஆற்றினார். நீங்களும் நானும் ஆற்ற முடியும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரும் நீங்கள்
ஆசீர்வதித்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துறீங்க, சத்தியத்தின் வெளிச்சத்தில் நடத்துறீங்க. அன்றைய தொடர்ந்து அன்றையப்பா உம்முடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற புத்திரர்களாய் நாங்கள் இருக்க கிருபைகள் பெருகட்டும். உம்முடைய ராஜ்யம் தொடர்ந்து விஸ்தாரம் ஆகட்டும். தேங்க்யூ லார்ட். கரத்திலே ஒப்பு படிக்கிற பிள்ளைங்க, வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. நல்ல பெருக்கங்கள் உண்டாகட்டும், உயர்வு உண்டாகட்டும். எங்களை பலப்படுத்தும். தேங்க்யூ லார்ட். வந்த ஒவ்வொருவரையும் நிறைவாய் நீர் அனுப்புகிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, ஹல்லேலூயா. இப்போ ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம். அப்போ ராஜாவின் சாந்தம் கொஞ்சம் நெகட்டிவாக சொல்லுங்களேன். ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம். அப்போ ராஜாவின் சாந்தம் ஜீவ தூதருக்கு சமானம். ஹல்லேலூயா. ஞானம் உள்ளவர், புத்தியினர்கள் இல்லைன்னா ஞானம் இல்லாதவர்கள் அதை ஆற்றிடுவாங்க. எதை? ஜீவனை. இங்கே எப்படி ஞானத்தோடு இதை ஆற்றினாங்களோ அது மாதிரி இதை ஞானம் இல்லைன்னா இதை என்ன ஜீவனை என்ன பண்ணிடுவாங்க? ஆற்றி விடுவார். ஸோ பைபிளை வசனத்தை மறுரூபப்படுத்திலாம் என்ன பண்ணுங்க, பல விதங்களில் தியானிங்க. நல்ல ஆழத்துக்குள்ளே வாங்க. ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஓகே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.